இன்றைக்கி நான் டைரக்டராக என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பென்ட்ரைவை வச்சு படம் காட்ட போகிறதில்ல, படம் எடுக்கவும் போகிறதில்ல, இதில் விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பட் நீங்கள் கேட்பீங்க, ஏற்கனவே விண்டோஸ் இருக்குல்ல அப்படின்ட்டு. அந்த விண்டோஸை அழிச்சிட்டு புதுசாக ஒரு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. உண்மையாகவே டைரக்டராக இறங்கிட்டணும், ஓவராக பண்ணுறனோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, இதோ இந்த டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, இதை கழட்டிடணும். ஏன்னா ஷட் டவுன் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணால் இதை ப்ரைமரி டிஸ்பிளேவாக எடுத்துக்கும். இது ஒரு 4K டிஸ்பிளே. ஒர்க் 1 டன், இதை பிடிங்கியாச்சு. ரெண்டாவது, இந்த பென்ட்ரைவில் விண்டோஸ் இன்ஸ்டாலர் இருக்குது. அந்த விண்டோஸ் இன்ஸ்டாலரை வச்சு இந்த கம்ப்யூட்டரில் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ஏற்கனவே இருக்கிற விண்டோஸை அழிச்சிட்டு. ஷால் வி டூ இட்? இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணணும். நீங்கள் கேட்பீங்க, என்னது இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்கிறீங்க? இன்ஸ்டால் பண்ணோன்னா நம்ம ப்ளே ஸ்டோர் போய் இன்ஸ்டால் அப்படி தானே கொடுப்போம். இது எதுக்கு ஷட் டவுன் பண்ணிட்டு பண்ணோன்னா, நம்ம இப்போ ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓஎஸ்ன்றது, நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, அந்த ஃபோனுக்கு மேலே ஆண்ட்ராய்டு இருக்குது, அந்த ஆண்ட்ராய்டு தான் ஓஎஸ். அந்த ஓஎஸ்க்கு மேலே தான் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த ஆண்ட்ராய்டுங்கிற ஓஎஸ்ஸையே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ப்ளே ஸ்டோரே ஆண்ட்ராய்டுக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஆண்ட்ராய்டே இல்லைன்னா எங்கே போய் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுவீங்க? ஆண்ட்ராய்டு முதல்ல உங்கள் ஃபோன் ஆன் பண்ணணும், ஆண்ட்ராய்டு லோட் ஆகணும், ஆண்ட்ராய்டுக்குள்ளே தானே நீங்கள் போய் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த ஆண்ட்ராய்டே இல்லைன்னா, அந்த ஓஎஸ்ஸே இல்லைங்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் ஆன் பண்ண உடனேயே, ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஓஎஸ் இன்ஸ்டால்னா ஒன்றும் இல்லை. இன்ஸ்டால் பண்ணுறதுனா டீச் பண்ணுறது. இந்த பென்ட்ரைவ் வந்து இப்போ விண்டோஸ் 11 கிடையாது, விண்டோஸ் 11 டீச்சர், ஓகேவா? விண்டோஸ் 11 இன்ஸ்டாலர். ஸோ இது இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணிவிட போகுது. காட் இட்? ஸோ இந்த பென்ட்ரைவையில் போட்டுட்டு நம்ம ஆன் பண்ணோன்னே டெலிட் அமுத்திக்கிட்டே இருக்கணும். டெலிட் அமுத்திட்டே இல்லைன்னா பயாஸ்குள்ளே போகும். நாம் ஏன் பயாஸ்குள்ளே இப்போ போக ட்ரை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பயாஸ்ன்றது பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். அது உங்கள் மதர் போர்டில் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் பயாஸ். அதாவது முதல்ல நீங்கள் பார்த்த விண்டோஸ் இருக்கு இல்லையா, அது எஸ்எஸ்டியிலிருந்து பூட் ஆச்சு. இப்போது நம்ம எஸ்எஸ்டியிலிருந்து பூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டெலிட் அடிச்சிட்டோம். ஸோ அந்த டெலிட் அடிக்கிறதோட அர்த்தம் என்னென்னா, நீ வந்து எஸ்எஸ்டியிலிருந்து பூட் பண்ணாத, அதுக்கு பதிலாக மதர் போர்ட்லேயே ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் தான் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், பயாஸ் இன் ஷார்ட். இந்த பயாஸ் என்ன பண்ணுன்னா, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோன்னையே எஸ்எஸ்டியில் இருக்கிறத நீ லோட் பண்ணணுன்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராமே இந்த பயாஸ் தான். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்குள்ளேயே நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம என்னன்னு சொல்ல போகிறோன்னா, இந்த ஆர்டரில் தான், அதாவது கம்ப்யூட்டர் ஆன் ஆனோடனே ஃபஸ்ட்டு எஸ்எஸ்டியிலிருந்து லோட் பண்ணு, எஸ்எஸ்டியில் இல்லையா சீரியலிருந்து லோட் பண்ணு, அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து கடைசியாக யூஎஸ்பியிலிருந்து லோட் பண்ணுன்னு இந்த சிஸ்டமில் இருக்குது. அதில் இது இழுத்து கொண்டாந்து ஃபஸ்ட்டாக வச்சிட போகிறோம். இப்படி வச்சிட்டோன்னா கம்ப்யூட்டர் ஆன் ஆனோடனே ஃபர்ஸ்ட் வந்து அது பென்ட்ரைவ்லேருந்து தான் லோட் பண்ணும். நம்ம பென்ட்ரைவ் என்ன இருக்குது? விண்டோஸ் இன்ஸ்டாலர். ஸோ கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோடனே முதல்ல என்னாச்சு, விண்டோஸ்குள்ளே போயிடுச்சு. இப்போ விண்டோஸ்குள்ளே போகாமல் பென்ட்ரைவுக்குள்ளே போயிடும், ஓகேவா? இப்போ இந்த பென்ட்ரைவ் என்ன பண்ணுன்னா, அந்த எஸ்எஸ்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக ஒரு விண்டோஸை அதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணி விட்டுரும். புரிஞ்சிச்சா நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுறோன்ட்டு? அதை பண்ணுறதுக்கான இந்த ப்ரோக்ராம் இந்த பென்ட்ரைவில் இல்லை, இந்த மதர் போர்டில் இருக்குது. இதுக்கு பேர் தான் பயாஸ். இதை வந்து நம்ம ஏற்கனவே உபுண்டு இன்ஸ்டால் பண்ணுறப்போ உபுண்டு கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு மாதிரி கிராங்கியாக இருந்திருக்கும், இந்த மவுஸ் இருந்திருக்காது, இந்த மாதிரிலாம் சூப்பராக யூஐ இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருந்திருக்கும். அந்த யூஐயை பார்க்குறதுக்கு வந்து ஒரு கருப்பு ஸ்க்ரீனு, ப்ளூ கலரில் அங்கங்கே வந்து வெறும் மவுஸ் எல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் ஆரோஸில் வெறும் டெக்ஸ்ட்டு, ப்ளூ ஸ்க்ரீன் அப்படி இருந்திருக்கும். அதுக்கான ரீசன் உபுண்டு மோசம், விண்டோஸ் பெட்டர் கிடையாது. அதுக்கான ரீசன் அந்த மதர் போர்ட் பழசு, இந்த மதர் போர்ட் புதுசு. சப்போஸ் இதில் உபுண்டு இன்ஸ்டால் பண்ணனால நீங்கள் இதே ஸ்க்ரீனுக்கு தான் வருவீங்க. இந்த பென்ட்ரைவில் விண்டோஸ் இன்ஸ்டாலர் பதிலாக உபுண்டு இன்ஸ்டாலர் வச்சுருப்பீங்க, அவ்வளோதான். அப்போ இதுக்குள்ளே எப்படி விண்டோஸ் இன்ஸ்டாலரோ உபுண்டு இன்ஸ்டாலரோ வைக்கிறதுன்னு சொல்கிறது இன்னைக்கு கிளாஸ் கிடையாது. அது இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆல்ரெடி ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவ் இருந்துச்சுன்னா அதை வச்சு எப்படி நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறதா இன்னைக்கு கிளாஸ். ஸோ அதுக்கு நம்ம இதை வந்து கரெக்டான ஆர்டரில் வச்சுட்டோம். இப்போ நம்ம F10 கொடுக்கணும். F10னா 7 எக்ஸிட். இதை கொடுத்து எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிறப்ப இஃப் ஐ எம் ரைட், இது வந்து எஸ்எஸ்டியிலிருந்து பழைய விண்டோஸை லோட் பண்ணாமல் பென்ட்ரைவ்லேருந்தே விண்டோஸ் இன்ஸ்டாலரை லோட் பண்ணும். ஸோ we shall check what happens now. விண்டோஸ் இன்ஸ்டாலர் லோட் ஆகுது, தெரியுதா? விண்டோஸ் 11. ஆனால் இது வந்து போன கம்ப்யூட்டரில் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப வரலை. அதனால் எனக்கு சற்றும் சந்தேகமாக இருக்கிறது, கரெக்டாக தான் வருதா இல்லை அது பாட்டுக்கு பூட்டாக உள்ளே போகுதான்ட்டு. எனிவே தெரிஞ்சிடும், இருங்க பார்ப்போம். கரெக்டு தான். இந்த கலரில் வந்துருச்சுனாவே இன்ஸ்டாலர் தான் வந்திருக்குதுன்னு அர்த்தம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்களா, யூஸ்வலாக விண்டோஸ்க்கு போனால் உங்களுக்கு லாகின் பாஸ்வேர்டு தானே கேட்கும். இப்போ அப்படி கேட்காம நீங்கள் எந்த லாங்குவேஜில் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு கேட்குது. அதுலேயே நமக்கு புரியுது இப்போ பென்ட்ரைவில் இருந்தால் டேட்டா லோட் ஆயிருக்குன்ட்டு. ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இதில் வந்து கீபோர்டு இன்புட் மெத்தடு யூஎஸ் கொடுத்துட்டே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ கேட்குது, நீங்கள் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணணுமா, இல்லை ஏற்கனவே இந்த எஸ்எஸ்டியில் ஒரு விண்டோஸ் 11 இருக்கு இல்லையா, அதை ரிப்பேர் பண்ணுமான்ட்டு. நமக்கு புதுசாக தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தா கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம அக்ரி பண்ணணும், டேர்ம்ஸ் அண்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு கிடையாது. புதுசாக விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணால் ஏற்கனவே இருக்கிற எஸ்எஸ்டியில் எல்லாமே அழிஞ்சு போயிடும். நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஃபோன், அதுக்கு மேலே ஆண்ட்ராய்டு இருக்குது, அதுக்கு மேலே நிறைய ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணல, ஆண்ட்ராய்டையே டெலிட் பண்ணிவிட்டு வேற ஒரு புது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அப்போ அந்த ஆண்ட்ராய்டே போச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கிற எல்லா ஆப்பும் போயிடும்ல. அதுதான் நடந்துடும். நமக்கு வார்னிங் கொடுக்குது. எனக்கு அது புரிஞ்சிருச்சு, நான் புரிஞ்சுதான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். இப்போ ப்ராடக்ட் கீ கேட்கும். இந்த ப்ராடக்ட் கீ கொடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆக்சுவலி பே பண்ணணும். கிட்டத்தட்ட 10,000 rupees பே பண்ணணும். பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து விண்டோஸோட எல்லா ஃபீச்சர்ஸுமே யூஸ் பண்ணலாம். இப்போ என்கிட்ட ப்ராடக்ட் கீ இல்லாதனால நான் ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராடக்ட் கீ கொடுக்குறேன். இதான் நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் வந்து இல்லீகலாக விண்டோஸ் யூஸ் பண்ணேன். ஆனால் நான் இல்லீகலாக யூஸ் பண்ணல. இது வந்து பியூர்லி லீகல். என்னென்னா, நான் ஒரு கிராக்கை போட்டு பண்ணாமே எல்லா ஃபீச்சரையும் யூஸ் பண்ணாத அது இல்லீகல். இப்போ நான் எல்லா ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ண முடியாது. விண்டோஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. என்னால் வந்து வால்பேப்பரை சேஞ்ச் பண்ண முடியாது, என்னால் தீமை சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விண்டோஸ் வச்சுருப்பாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட நான் விண்டோஸை யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக நான் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. அதுதான் வந்து இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் கீ இல்லாமல் யூஸ் பண்ணுறதோட பெனிஃபிட்ஸ். ஓகே, இதில் வந்து நான் விண்டோஸ் 11 ப்ரோ யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ரோ எஜுகேஷன் கூட தேவையில்லை, ஜஸ்ட் விண்டோஸ் 11 ப்ரோ இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட் ஃபார் மீயா. ஆஃப் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம கிட்ட ஓகே கேட்குது. படித்து பிடிக்கலனா அக்செப்ட் தான் கொடுக்கணும், இல்லைனா இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அக்செப்ட் கொடுத்துடலாம். இப்போ அக்செப்ட் கொடுத்தோன்னே இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் இன்ஸ்டாலிங். அதுக்கு முன்னாடி அது வந்து டிஸ்கை சர்ச் பண்ணுது, இதில் என்னென்ன ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆகிருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 டிஸ்க் கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு டிஸ்க் வந்து நம்ம போட்டிருக்க பென்ட்ரைவ், அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அதில் தான் விண்டோஸ் இப்போது நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய விண்டோஸ் இருக்குது. இன்னொன்று ஏற்கனவே உள்ளே இருக்க எஸ்எஸ்டி, அதுக்குள்ளே தான் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண விண்டோஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்கிற விண்டோஸ் அழிச்சா தானே புது விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற விண்டோஸை நம்ம அழிக்க போகிறோம். டெலிட். மொதல் பார்ட்டிஷன் காலியா? எஸ், காலி. மறுபடியும் டெலிட். 2வது பார்ட்டிஷனும் காலி. வெயிட். இப்போ எதுக்கு 2வது பார்ட்டிஷனை டெலிட் பண்ணுறேன்னு தானே கேட்குறீங்க? டைரக்டர் தெளிவாக தான் இருக்கிறேன். அதாவது உங்களோட எஸ்எஸ்டி ஒரே எஸ்எஸ்டி தான். ஆனால் அந்த ஒரே எஸ்எஸ்டியை விண்டோஸ் வந்து நிறையா பார்ட்டிஷன்ஸாக பிரிச்சிருக்கும். உள்ளே போய் பார்த்தா 2-3 எஸ்எஸ்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு எஸ்எஸ்டி தான். வர்ச்சுவலாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ தட் நீங்கள் வேணும்னா விண்டோஸ் மாதிரி இன்னொரு ஓஎஸ் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஆனால் இன்னொரு ட்ரைவில் டேட்டா வச்சுக்கலான்ட்டு. பட் நமக்கு சி ட்ரைவில் அதிக ஸ்பேஸ் தேவை. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு சி ட்ரைவையே பெருசாக்கிக்க போகிறோம். ஒரே ட்ரைவ் தான் இருக்கும், அதாவது ஒரே எஸ்எஸ்டி, அது வந்து இருக்கிறதும் ஒரே ட்ரைவாக தான் இருக்க போகுது. அந்த மாதிரி வச்சுக்க போகிறோம். ஸோ கிரியேட் பண்ண ஒவ்வொரு பார்ட்டிஷனையும் நம்ம டெலிட் பண்ணணும். அப்படி டெலிட் பண்ண அது அன்அலோகேட்டட் ஸ்பேஸ்னு ஆட் ஆகிட்டே வரும். இப்படியே நம்ம மொத்த எஸ்எஸ்டியும் அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் ஆக்கிட்டோம்னா அதுக்குள்ளே நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு 1 full TBக்கு 1 TB ஆஃப் அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தாவே போதும், ஈஸியாக நம்ம அந்த விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்தனே இட் டேக் a second, பிகாஸ் இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாத்தையும் லோட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அதை கன்ஃபர்மேஷனுக்கு என்ன கேட்குதுன்னா, நீங்கள் விண்டோஸ் 11 ப்ரோ இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. எஸ். இது நீங்கள் பண்ணுறதுனால கீப் நத்திங், அதாவது உள்ளே இருக்கிறதெல்லாம் டெலிட் ஆயிடும். அது உங்களுக்கு புரியுதான்னு கேட்குது. எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஓகே, விண்டோஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நீங்கள் ஒன்று கேட்பீங்க, ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது இவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஏன் நான் வந்து ஃபோனில் மட்டும்தான் ஆப் இன்ஸ்டால் பண்ணதில்லை, கம்ப்யூட்டரில் கூட ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஒரு VLC மீடியா பிளேயர் டவுன்லோட் பண்ணுறதுனா நம்ம என்ன பண்ணுவோம், கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுவோம், டவுன்லோட் VLCன்னு அடிப்போம். அதுக்கப்புறம் அது ஒரு லிங்க் வரும், கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதை ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் ஃபினிஷிங் கொடுத்தா இன்ஸ்டால் ஆயிடும். இவ்வளவு தான். இவ்வளோ ஈஸியாக இருக்கிறத நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன்னு கேட்பீங்க. தட் இஸ் பிகாஸ் இது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது ஒரு ஓஎஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, ஒரு டைரக்டராக இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் கதை சொல்லி புரிய வைக்கணும் பாருங்கள். உங்களோட ஃபோன் எடுத்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. இந்த ஃபோட்டோவை, அந்த ஃபோட்டோ எடுக்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னே கேமராட்ட போய் நீ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு கேமராவுக்கு புரியுமா? புரியாது. கரெக்டாக இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கணும்னு கேமராவுக்கு கண்டிப்பாக புரியாது. அந்த மாதிரி தான் நான் சொல்ல போகிற கதையிலையும். இப்போது நான் சொல்ல போகிற கதையில் நீங்கள் வாழ்கிற தெருவில் ஒரு டெரரிஸ்ட் வாழ்ந்துட்டுருக்காரு, ஒரு மிலிட்ரி மேனும் வாழ்ந்துட்டுருக்காரு. இப்போ அந்த மிலிட்ரி மேன்ட்ட போய் அவன் ஒரு தீவிரவாதி, அவனை கொன்றுங்கன்னா அவர் கொள்ளுவாரா? மாட்டார். பிகாஸ் ஒரு மிலிட்ரி மேன்ட்ட நீங்கள் எப்படி பேசணும், ஒரு கர்னல் தான் பேசணும். நீங்கள் பேசினா அவர் கேட்க மாட்டார். அவரோட கர்னலோட ஆர்டர்ஸ் தான் ஒபே பண்ணுவார். ஸோ ஒரு கர்னல் வந்து ஸ்டாண்டர்டீஸ், அட்டென்ஷன், எய்ம், ஃபயர் அப்படின்னா ஒரு சுற்றுவார். கரெக்டாக இப்படி தான் ஒரு மிலிட்ரி மேன் ஆர்டர்ஸ்க்கு ஒபே பண்ணுவார். எக்ஸாக்டாக கிடையாது,
எனக்கு ஆப்வியஸாக மிலிட்ரியில் எப்படி நடக்கும்னு தெரியாது, பட் யூ கெட் மை பாயிண்ட் ரைட். ஸோ அப்போது நீங்கள் அந்த டெரரிஸ்ட்டை கொல்லணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆஸ் அ மேன் யூ நோ ஹீஸ் அ டெரரிஸ்ட். அப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதி கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுப்பீங்க. கரெக்டாக ஒரு பெட்டிஷன் மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பீங்க. அந்த லெட்டரை படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவரோட ஹையர் அத்தாரிட்டி, அதாவது ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணுவார். டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு ஆர்டராக ரெடி பண்ணி கர்னல்கிட்ட கொடுப்பாரு, கில்லிங் ஆர்டர் மாதிரி கொடுப்பாரு. கர்னல் போய் எய்ம் ஃபயர் பாரு, உடனே மிலிட்ரி பர்சனும் சுட்டு அந்த டெரரிஸ்ட்டை கொண்டுருவார். இந்த மாதிரி தான் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகும், ஒரு மொபைல் ஃபோனும் ஒர்க் ஆகும். நீங்க போட்டோ எடுத்துங்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னே முதல்ல அந்த ஆப்புக்கு ஒரு டெவலப்பர் இருப்பாங்க. அந்த ஆப் டெவலப்பர் நான் சொல்ற லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதியிருப்பாங்க. கேமரா ஷட்டர் டாட் ஓப்பன் அப்படின்னோடனே கேமராவோட ஷட்டர் திறக்கணும். அடுத்தது ஃபோட்டோ டாட் கேப்சர், உடனே அந்த கேமரா ஃபோட்டோ எடுக்கணும். அடுத்தது ஃபோட்டோ டாட் சேவ் லொகேஷன் கேலரி, அப்போ இந்த ஃபோட்டோ கொண்டு போய் கேலரிக்குள்ளே சேவ் பண்ணணும். அடுத்தது ஷட்டர் டாட் க்ளோஸ், அப்போ கேமரா க்ளோஸ் ஆகிடணும். இந்த 4 ஸ்டெப்பை எழுதுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த 4 ஸ்டெப்பை எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த 4 லைன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே. இந்த 4 லைன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுனா கேமராக்கு புரியுமா? ஷட்டர் டாட் ஓப்பன் போய் கேமராட்டு சொன்னால் கேமராக்கு தெரியுமா? கேமராவில் இருக்கிறது ஒரு மோட்டர். அந்த மோட்டருக்கு ஷட்டரை திறக்கணும்னா கரண்ட் வந்தால் அது திறக்கும். அதுகிட்ட போய் ஷட்டர் டாட் ஓப்பன் அப்படின்னு அது எப்படி திறக்கும்? அது திறக்காது. கரெக்டா? ஸோ இந்த 4 லைனையும் டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இந்த 4 லைனையும் உங்களோட ஆப் என்ன பண்ணுன்னா உங்கள் ஓஎஸ் கிட்ட கொடுக்கும். ஓகேவா? விண்டோஸ் மாதிரி உங்ககிட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஓஎஸ் கிட்ட கொடுக்கும். எப்படி மிலிட்ரியில் ஒரு கர்னல் இருக்காங்களோ அப்படி உங்கள் ஓஎஸ் கிட்டே ஒரு கர்னல் இருக்கும். அந்த கர்னலோட பேரே கர்னல் தான். ஆக்சுவலாகவே அதோட பேர் கர்னல் தான். அந்த கர்னல் கிட்ட போய் இந்த 4 லைனையும் கொடுக்குறப்போ அந்த கர்னல் என்ன பண்ணுன்னா கேமரா ஷட்டர் டாட் ஓப்பன் அப்படின்னு அந்த கர்னலுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அப்போ நம்ம ஷட்டரை ஓப்பன் பண்ணணும். அப்போ கேமராவில் இருக்கிற மோட்டருக்கு கரண்ட் கொடுக்கும். உடனே அது ஷட்டரை ஓப்பன் பண்ணும். ஃபோட்டோ டாட் கேப்சர் இந்த லைனை ரீட் பண்ணோன்னே கர்னல் என்ன சொல்லணும்னா ஓகே ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க, அப்போ சென்சருக்கு கரண்ட் கொடுக்கும். உடனே அது ஃபோட்டோ எடுத்துரும். ஃபோட்டோ டாட் சேவ் லொகேஷன் கேலரி உடனே ஹார்ட் டிஸ்க்கு கரண்ட் கொடுக்கும். அந்த டிஸ்க் அப்படி ரொட்டேட் பண்ணும், ரீட் அண்ட் ரைட் ஹெட் வரதுக்கு அதுக்கு கரண்ட் கொடுக்கும். புரியுதா எப்படி சேவ் பண்ணுதுன்ட்டு? இதுக்கப்புறம் ஷட்டர் டாட் க்ளோஸ் உடனே ரிவர்ஸில் மோட்டர் கரண்ட் கொடுத்தோன்னே இந்த ஷட்டர் க்ளோஸ் ஆயிரும். எக்ஸாக்டாக இப்படி நடக்காது, பட் தென் யூ கெட் மை பாயிண்ட் ரைட். இந்த மாதிரி உங்கள் ஓஎஸோட கர்னல் தான் உங்கள் கோடை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான மாதிரி கரண்ட்டை கொடுத்து ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ உங்கள் ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கர்னல். அந்த கர்னல் பார்ட் ஆஃப் ஓஎஸ். அந்த ஓஎஸ்ஸையே நம்ம இன்ஸ்டால் பண்ணுறவங்களப்ப அந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் இப்போ உங்ககிட்ட ஆண்ட்ராய்டே இல்லைன்னா நீங்கள் எப்படி போய் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவீங்க? அந்த ஆண்ட்ராய்டையே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு தான் நீங்கள் முதல்ல பயாஸ்க்கு போகணும், பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். பிகாஸ் ஆண்ட்ராய்டே இல்லை. அப்போ மதர் போர்டில் இருக்க ஒரு பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் தான் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு உள்ளே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அதுக்குள்ளே போய் நம்ம ஓஎஸை லோட் பண்ணிட்டோம். இப்போ விண்டோஸ் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி அது முடியலை. இப்போ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எஸ்எஸ்டிக்குள்ளே காப்பி ஆயிடுச்சு. இந்த பென்ட்ரைவில் இருந்ததெல்லாம் இப்போ எஸ்எஸ்டிக்குள்ளே காப்பி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகும்னா அதெல்லாம் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால்னா புரிய வைக்கிறது. ஸோ எந்தெந்த இடத்துல எஸ்எஸ்டியில் எந்தெந்த ஃபோல்டர் எந்தெந்த ஃபைல் எந்தெந்த லொக்கேஷனுக்கு போனால் நெக்ஸ்ட் டைம் இந்த பென்ட்ரைவே தேவையில்லாமல் சும்மா ஆன் பண்ணாவே போகும், அது ஒர்க் ஆகிடுமோ அந்தந்த லொக்கேஷனுக்கு போகும். இந்நேரம் வந்திருக்கணும், ஒரு ரியாக்ஷனே காணும். இங்கே தான் வந்துருச்சு, விண்டோஸ் வந்துருச்சு. அப்போ கரெக்டாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பென்ட்ரைவ் இருக்கிறனால பென்ட்ரைவ்லேருந்து லோட் ஆச்சுன்னா சிக்கல். அப்போ நம்ம பென்ட்ரைவ் கழட்டிட்டு இது பண்ணோம். பட் ஐ திங்க் ஆட்டோமேட்டிக்காக இப்போ இருக்கிற பயோஸ்லாம் லைக் நீங்களே பார்த்தீங்களா எவ்வளோ மாடர்னாக அந்த இன்டர்ஃபேஸே இருந்துச்சுன்னு பாருங்கள். லோடாகி டைரெக்டாக எஸ்எஸ்டிக்குள்ளே ஓஎஸ் இருந்துச்சுன்னா நேரம் நெக்ஸ்ட் டைம் ரீபூட் ஆகிறப்ப எஸ்எஸ்டிக்குள்ளேயே போயிடும். ஒரு தடவை தான் அது பென்ட்ரைவ்ல இருந்து எடுக்கும். அதுக்கப்புறம் பூட் ப்ரியாரிட்டி அது ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கும். இப்போ இன்ஸ்டாலிங்னு வருது பார்த்தீங்களா, இப்போ தான் அது அந்த திருப்பி ரீஆர்டர் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்டாக வைக்குது. ஸோ தட் நம்மளால் விண்டோஸ் யூஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக. ஆல் குட். ஓகே, ஸோ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இவ்வளோ சிம்பிளான ப்ராசஸ் தான். இதுக்கப்புறம் ஐ திங்க் பென்ட்ரைவ் கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் a chaos ரிமூவ் பண்ணி. ஸோ எனிவே இது எஸ்எஸ்டியில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் செட்டப் ப்ராசஸ் மட்டும் இருக்குது. கம்ப்யூட்டருக்கு நேமு பாஸ்வேர்டு அதெல்லாம் மட்டும் நம்ம வைக்கணும். ஸோ அது வச்சு முடிச்சிட்டோன்னா நம்மக்கிட்ட ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் விண்டோஸோட ஒரு கம்ப்யூட்டர் ரெடியாக இருக்கும். யா, ஐ திங்க் வி ஆர் ஆல்மோஸ்ட் கெட்டிங் தேர். இன்னொரு தடவை ரீஸ்டார்ட் ஆகும், திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் அந்த செட்டிங்ஸை பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணி ராஸ் டு வெரிஃபை. அதுக்கு இந்த செக் சம்முலாம் நிறைய ஹேஷஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு வரும். நீங்கள் ஆக்சுவலி இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கோன்னு சொன்னேன்ல, அந்த ஒரே எஸ்எஸ்டி 2-3 விண்டோஸ் பிரிச்சிருக்கும். அப்படி பிரித்து ஒன்றில் விண்டோஸும் இன்னொன்று உபுண்டும் ஒரே கம்ப்யூட்டருக்குள்ளே கூட நீங்கள் வைக்கலாம். இந்த அளவுக்குலாம் உங்களால் பண்ண முடியும். பட் அதெல்லாம் இன்னைக்கு கிளாஸில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. இன்னைக்கு கிளாஸ் ஜஸ்ட் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் தான். பட் கூடிய சீக்கிரம் அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வீடியோ போட போகிறேன். அண்ட் இட்ஸ் இன்ஸ்டால்ட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, விண்டோஸ் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுனால இதை செட்டப் பண்ண போகிறோம். அதாவது நான் இந்த நாட்டிலேருந்து வரேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு டார்க் மோட் பிடிக்கும், லைட் மோட் பிடிக்கும், இந்த மாதிரி நம்ம ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி விண்டோஸை கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்துருச்சுன்னா விண்டோஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
சக்ஸஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் எந்த நாட்டில் இருந்து வரேன்? நான் வந்து இந்தியாவிலேருந்து வரேன். இந்தியா கொடுத்தாவே அது ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ் கீபோர்டு தான் எடுத்துக்கும். பிகாஸ் இந்தியன்ஸ் யூஎஸ் கீபோர்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி நைஸ். இதெல்லாம் ஸ்கிப் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் இன்டர்நெட் கேட்குது. எனக்கு இன்டர்நெட்டே தேவையில்லை. நெட் இல்லாமையே வாழணும்டா. நான் வாழ முடியாது, இப்போதைக்கு எனக்கு போதும். இப்போது யார் இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண போகிறோம்? அதாவது என்னோடய நேம் கேட்குது. இதில் வந்து நம்ம இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு 2 ஸ்பேசஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து கிங்ஸ் லேண்டிங், அதாவது கிங் வந்து யூஸ் பண்ணுறது, நான் வந்து யூஸ் பண்ணுறது. நல்லா இருக்குல்ல பேர். ஸோ பேசிக்காக இந்த கிங்ஸ் லேண்டிங்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்சஸுமே இருக்கும். அதான் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டரோட அத்தனை விஷயத்தையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ளே போய் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான டாவின்சி, ரிசால்வ், வாட் நாட், அடோபில் வந்து இல்லஸ்ட்ரேட்டர் மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ், அதுக்கப்புறம் ஈவன் ப்ரெட்டி குட் சாஃப்ட்வேர்ஸ் தட் தே மஸ்ட் லேர்ன் லைக் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, ஐடிஇ, அதுக்கப்புறம் விஎஸ் கோட், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஆனால் இந்த இன்ஸ்டால் பண்ணுற ஆக்சஸை நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அப்போ வந்து அவங்களால டிஃபெண்டர் ஆஃப் பண்ண முடியும், அதாவது ஆன்டிவைரஸ் ஆஃப் பண்ண முடியும், கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன், வைரஸ் ஏற்றி விட்டு நிறைய டெலிட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்ப்ரொடக்டிவாக போகாமல் நான் ப்ரொடக்டிவான ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன்னா அவங்க யூஸ் பண்ணுறப்ப அவங்க ப்ரொடக்டிவாக இந்த சிஸ்டமே யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது கிங்ஸ் லேண்டிங்னு போய் வச்சிடலாம். ஸோ இதுதான் மெயின் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் உள்ளே போய் ஜஸ்ட் ஒரு நியூ அக்கௌண்ட் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கவும் போகிறேன் எப்படி விண்டோஸை யூஸ் பண்ணுறதுன்னு. இன்னும் நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிக்கல, அதனால தான் இந்த வீடியோ இன்னும் கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கான பாஸ்வேர்டு ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணும். ஸோ நான் மறைச்சிக்கிறேன். ஃபோனை மட்டும் எடுத்து கொடுங்க. A few moments later. ஓகே, we can continue now. இப்போ அது என்ன கேட்குதுன்னா லொக்கேஷன் தேவையான்னு கேட்குது, ஃபைண்ட் மை டிவைஸ் தேவையான்னு கேட்குது. எஸ், இதை யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா கண்டுபிடிக்கணும்ல. ஸோ இதெல்லாம் ஆனில் வச்சுக்கிறது பெட்டர். ஆனால் இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் ஒன்று நம்மளோட டேட்டாவை வந்து நம்ம ஆப் டெவலப்பர்ஸ்க்கு அனுப்பிச்சிட்ருக்கோம் டீபக்கிங்காக, இன்னொன்று அட்வர்டைஸ்மெண்ட் காமிச்சிட்ருக்கோம். இது ரெண்டுமே நமக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் we are ready. விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இட்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் ஃபியூ திங்ஸ் ரெடி ஃபார் அஸ். மீன்வைல் ஒரு சின்ன அனிமேஷன் காட்டும். ஒரு சிம்பிள் சட்டில் அனிமேஷன் தான், பட் பார்க்க சூப்பராக இருக்கும். அந்த ப்ளூ இது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும் பாருங்கள். அந்த அனிமேஷன் சூப்பராக இருக்கும் பார்க்க. அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி அது ஃபுல் ஸ்க்ரீனை கவர் பண்ணும். பார்க்க நல்லா இருக்குல்ல? தட்ஸ் ஆல். விண்டோஸ் இஸ் இன்ஸ்டால். இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக பிடிங்கிடலாம். இது ஆக்சுவலி முன்னாடியே பிடிங்கிருந்துருக்கலாம், பட் ஐ ஜஸ்ட் டிலே லிட்டில் பிட். டசன்ட் மேட்டர். ஆக்சுவலி இதில் இன்னுமே ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 21 மினிட்ஸ்லேயே நம்ம ஆல்மோஸ்ட் வேலையை முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக விண்டோஸ் உங்கள் கம்ப்யூட்டருக்கு மேலே விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணி விண்டோஸ்க்குள்ளே நீங்கள் நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணல, அது ஒரு சாஃப்ட்வேராக விஎம்வேரோ வர்ச்சுவல் பாக்ஸோ இன்ஸ்டால் பண்ணலாம். விஎம்வேர் வர்ச்சுவல் பாக்ஸில் என்ன மாதிரி சாஃப்ட்வேர்னா அது ஒரு ஃபேக் கம்ப்யூட்டர். ஸோ உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ள விண்டோஸ், அதுக்குள்ளே ஒரு ஃபேக் கம்ப்யூட்டர் இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஒரு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் தெரியுமா? ஒரு உபுண்டுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ள விண்டோஸ்க்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர், அதுக்குள்ளே ஒரு விண்டோஸ், இது அத்தனையும் இந்த ஒரே ப்ராசர் தானே, ஃபிசிக்கல் ப்ராசர். அது ப்ராசஸ் பண்ணும்ல. நீங்கள் வந்து 7-8 விண்டோஸ் கூட அதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணலாம். VMware இஸ் அ கிரேட் டெக்னாலஜி. வர்ச்சுவலைசேஷன் இஸ் அ வெரி கிரேட் டெக்னாலஜி. ஐ ஆம் கோயிங் டு டீச் யூ ஒன் டே. ஆனால் அது வர்ச்சுவலைசேஷன் டாபிக் உள்ள வரும். இன்றைக்கி எல்லாமே சொன்னால் ஓவர்வெல்ம் ஆகிடுவீங்கள்ல. ஸோ திஸ் இஸ் விண்டோஸ். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வாட் நாட், இந்த மாதிரி திஸ் பிசிக்குள்ளே, அதாவது மை கம்ப்யூட்டர் திஸ் பிசிக்குள்ளே போய் நீங்கள் சி டிரைவ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். யா, யூ நோ இட் ஆல், ஐ நோ இட் ஆல். ஸோ இதைவே காமிச்சு நான் உங்களை போர் அடிக்க போகிறதில்ல. வி சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு விண்டோஸ். அடுத்த வீடியோவில் நான் நாங்கள் எப்படி விண்டோஸை யூஸ் பண்ணுறது, இதில் எப்படி டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு எல்லாமே கற்றுக்குவோம். ஓகே, ஸோ பை.